ஓம் நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூன் மாத கிரக நிலைப்படி ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக பெயர்ச்சியான திருக்கணிதப்படி கால புருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவரோட உச்சம் பெற்ற பலத்தோட கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார் 2ஆம் தேதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் அதாவது வீரம், வேகம், துணிச்சல் அனைத்து முயற்சிக்கும் ஒரு செயல்திறன் நம்ம ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா செவ்வாயோட துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டிலே சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாங்க. சோ சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் குருவோடு இணையறாருங்க. புதன் பகவானும் குருவோட இணையறாங்க. சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. சோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஆசைகள், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமையும் அமைப்பு, முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தீரும் பாக்கியம் யாராருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய புதிய வேலையில யாரெல்லாம் கிடைக்கும், முக்கியமா அரசு சார்ந்த துறை, அரசு வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமா இருக்க போகுது. வெளிநாட்டுல அதாவது மாணவர்கள் ஏன்னா குரு பகவான் கல்விக்காரகர். சோ மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு யோகம், விசா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுல தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்தில் உங்களோட பாக்யாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் பலம் புரிந்து உச்சம் பெற்று இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியிலே பலம் புரிந்து ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதுதான் அவருக்கு மூல திரிகோண வீடு, ஆட்சி வீடு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5க்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திலும் இருக்கிறார். சுக்கிரன் புதன் உங்களுக்கு 3ஆம் ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில். இந்த கிரக நிலையின் அடிப்படையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன முடிவுகள் நீங்க எடுக்கலாம், என்னென்ன விஷயம் நீங்க செயல்படுத்தலாம், எந்தெந்த துறையில இருக்கிறவங்களுக்கு என்னென்ன லாபம், தொழில், வேலை, முக்கியமா மாணவர்கள், முக்கியமா இந்த உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன துறையில நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிருப்பீங்க, அதற்கான சாதகமான அமைப்புகள்லாம் இருக்கின்றது ஒண்ணா பார்ப்போம். முக்கியமா இந்த மாதம் மேஷ ராசிக்கு ஒரு துணிச்சல் மிக்க முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. சோ உற்சாகமும் முன்னேற்றமும், எதிர்பார்த்த நீண்ட நாளாக நீங்க ஆசைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களையும் செயல்படுத்தி அதன் மூலமா அதிகமான லாபங்களை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பில் குரு பகவான் 4ஆம் இடத்தில் அவரோட பார்வையில், அதாவது அவரோட பாக்கிய பார்வையில் 9ஆம் பார்வையாக சனி இருக்கிறதுனால இனிமே உங்களுக்கு அனைத்து சுப விஷயங்கள், சுப காரியங்கள், சுப செயல்கள் எல்லாம் காத்துக்கிட்டதே சொல்லாங்க. முக்கியமா கடன் வாங்குற அமைப்பு, ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அது கடன் வாங்குற அமைப்பு, அதனோட முயற்சிகள், தொடர்புகள் மூலமா உங்களுக்கு லாபம் அடைகிறது. புதிய நண்பர்கள், புதிய புதிய தொடர்புகள் மூலமா உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட்டுருது. ஏற்கனவே நீங்க ஒரு கடனை வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த கடனை தீர்த்து அமைத்து சுப கடன் வாங்குறது, புதிய காரு, வாகனம், வண்டி வாகனம் அமைப்பு, வீடுக்கு பூஜை போடுற அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது, செவ்வாய் உங்க ராசியிலேயே இருக்கும்போது, நிலக்காரகன், பூமிக்காரகன், இப்ப ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போது, லாபங்கள் உண்டாகும், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் உருவாக்கலாம், நீங்க நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். இப்ப நீண்ட நாளாக, ஏன்னா உங்க ராசிநாதனே செவ்வாய் என்றனால இந்த மேஷ ராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடு வாங்குற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்புலாம் இயற்கையாகவே வந்துடும். ஏன்னா அவரோட ராசிநாதன் செவ்வாய். சோ நிலத்துக்கு அதிபதி, பூமிக்கு அதிபதி செவ்வாய் மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள். அதனாலதான் அந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்க, அந்த புரோக்கரேஜ் துறையில இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருக்கிறவங்க எல்லாமே இந்த மேஷ ராசிக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. இயற்கையாவே ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 வீடுகள்னா என்னன்னா சொந்த வீடுகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வாங்கி வச்சுக்கிறது,
வர்றது, ரெண்டல் இன்கம் வர்றது, அதன் மூலயமா வருமானம் பெறுறது, ரியல் எஸ்டேட் துறையில வருமானம் பெறுறது, நிலம் சார்ந்த தொழில், அதுவே சந்திரனும் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா நிலம் சார்ந்த தொழில், விவசாயம், அக்ரி என்ற மாதிரி நிலம் சார்ந்த விஷயம், நீர் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமா இருக்கிறது, அதன் மூலயமா லாபங்கள் பெறுது, அதையே தொழிலா அமைப்பெல்லாம் இந்த செவ்வாய் சந்திரன். ஏன்னா சந்திரன் இருக்கிற இடம் 4ஆம் இடம். ஸோ இந்த இடத்தில் குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிக முன்னேற்றம், வேலையில அதிகமான ஒரு பொருளாதார வசதி, புதிய புதிய திட்டங்கள் அதுல செயல்படுத்துவீங்க, புதிய முதலீடுகள் பண்ணுவீங்க, புதிய முதலீடுக்கான உங்களுக்கு தொடர்புகள் வரும். ஏன்னா புதன் பகவான் 3ஆம் இடத்திலே உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் பலம் புரிந்து இருக்கும்போது அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதுக்குண்டான ஆதாயங்கள், நண்பர்கள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வெற்றி, அதன் மூலமா லாபம், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் ஆரம்பிக்கிறது, இந்த 2-3 ஜாப் ஒர்க் பண்றது, அது பார்ட் டைம்ல இன்னொரு ஒர்க் பண்றது, ஒரு ஒரு வேலையிலே இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்றது, இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ், ட்ரேடிங் பிசினஸ், இந்த புரோக்கரேஜ் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்க போது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பண்ணுவார். அப்பா வழி சொத்துக்கள் வருது, அப்பாவின் மூலமா ஆதரவு உண்டாகிறது, அப்பா ஆதரவு கொடுக்கறது, அப்பாவின் உறவினர்கள், அதாவது மூத்த சோதர்கள், பங்காளிகள் சொல்லக்கூடிய அவங்களோட உறவுகள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி, அவங்க மூலமா உங்களுக்கு ஆதரவு, ஒரு நெருக்கம். இது இவ்வளவு நாளா பிரச்சனை இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கமாக வர்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பண்ணிடுவார். ஸோ முக்கியமா குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து அவர் 9ஆம் பார்வையா பாக்கியஸ்தானமான உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தொலை தூரங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கறது, மாணவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற அமைப்பு, உயர்கல்வி, போட்டித் தேர்வு, ரிசர்ச் படிக்கிற அமைப்பு எல்லாம் காத்து கொண்டிருக்கிற மாணவர்கள் முக்கியமா டாக்டர், நீட் தேர்வுலாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான மதிப்பெண்கள், அது துறை சார்ந்த கல்லூரியில கிடைக்கிறது, நீங்க எதிர்பார்த்த துறையில கல்லூரி அந்த சீட்டு கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு 4ஆம் இடத்தில், ஏன்னா 4ஆம் இடம் என்றது உயர்கல்வி பட்டப்படிப்பு இருக்கிற இடம், அந்த இடத்தில் குரு பகவான் பலம் புரிந்து உச்சம் பெற்று இருக்கும் போது முக்கியமா மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் படிப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற அமைப்பு இருக்கு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் குருவின் பலமோடு, உங்களோட ராசியின் செவ்வாயோட ஆசீர்வாதத்தோடு, உங்களோட புதன் 2ஆம் அதிபதியான சுக்கிரனோட துணையோடு, சூரியனோட ஆதரவோடு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமாகும், செல்வம் கொழிக்க மாதமாகும். புதிய மனிதர்கள் தொடர்பு மூலமா பொருளாதார வசதி, வேலைவாய்ப்பு, புதிய புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் என ஜூன் மாதத்தில் நீங்க வைக்கும் முதலடி உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் வெற்றிப்படியாக மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும். முக்கியமான நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. உங்களோட ராசியான எண் பாத்தீங்கன்னா 3ஆம் எண். செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எதிரிகள் வீழ்வார்கள், புதிய கடன் வாங்குவீங்க, உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படும், அதாவது உங்க சிந்தனையில் நல்ல தெளிவு ஏற்படும், மன சுமை, உங்களோட அழுத்தெல்லாம் தீரும். ஸோ ஜூன் மாதம் மேஷராசிக்கு வெற்றி மாதமே என சொல்லி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.